எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு செட்டிநாட் ஸ்பெஷல் டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்கும் பிடிச்ச குழி பணியாரம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இது 250 ml கப். அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இன்னொரு பவுல்ல 1/4 கப் உளுந்து கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஒரு மிக்சர் ஜார்ல ஊற வச்ச அரிசி மாத்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்ல ஸ்மூத்தான மாவா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி கொரகொரப்பா அரைப்பட்டதும் ஊற வச்ச உளுந்து வெந்தயம் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்பதான் மாவு நல்ல ஃப்ளஃபியா அரைப்படும். அதோட ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு தண்ணி ஆயிடும். அதனால பார்த்து தண்ணி சேருங்க. மிக்சர் ஜாரை அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மாவோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டா அரைப்பட்டுருச்சு. வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கு. ஸோ இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வைக்கிறேன். மாவை அரைச்ச பிறகு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். அப்பதான் பணியாரம் நல்லா ஃப்ளஃபியா டேஸ்டியா இருக்கும். அடுத்து மாவு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு பருப்பு செவந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு பொடுசா நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. மாவு ஒரு நைட் எல்லாம் நல்லா புளிச்சிருக்கு. தாளிச்ச இன்கிரீடியன்ஸை மாவுல சேர்த்து கலந்துக்கலாம். மாவு இப்போ நல்ல திக்கா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நான் இங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவைப்பட்டா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பணியாரம் கல்லை ஸ்டோவ்ல வச்சு சூடாக்கி ஒவ்வொரு பணியார குழியிலையும் கொஞ்சமா எண்ணெயை ஊற்றிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற பணியார மாவை பணியாரம் குழியில 3/4 அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்பதான் பணியாரம் நல்லா பொங்கி வர சரியா இருக்கும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க. அப்பதான் வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் வெந்திருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மெதுவா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க.
ஒரு ஃபோர்க் இல்லை ஸ்பூன் இல்லை பணியாரம் ஸ்டிக்கு வச்சு நீங்கள் திருப்பி போடலாம். இந்த பணியாரம் செய்ய நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணலாம். நல்ல எண்ணெயில் செய்யும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட நல்ல எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆனதும் கல்லுலேருந்து எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அருமையான இந்த பணியாரமை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்க. நான் இங்கே 4 வெரைட்டி சட்னி கூட இதை சர்வ் பண்ணுறேன். ஈவினிங் டிஃபனுக்கு இல்லைனா ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நான் சட்னியோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.